ஸ்குவிட் கேம் சீசன் 1 எபிசோட் 8 பிரேக் வந்து அந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில ரொம்ப ஷார்ட்டான எபிசோடு தாங்க, சீக்கிரம் முடிச்சிட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ நாமளும் முடிஞ்ச வரைக்கும் பிரேக் டவுனை ஷார்ட் அண்ட் குயிக்காக சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங் எடுத்துட்டிங்கன்னா போன அந்த கிளாஸ் பிரேக்கிங்லேருந்து எஸ்கேப் பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த சமயத்தில் சேபியாக்கோட வயிற்றில் ஆக்சுவலி ஒரு கண்ணாடி கிளாஸ் குத்திக்கிட்டு இருக்கு. குத்தி அந்த ரத்தம் ஒழுக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்க ரூமில் போய் எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்க. ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பார்த்து கொஞ்சம் பயத்தில் தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கீஹோன் வந்து நம்ம சங்குவை பார்த்து கேட்குறாரு, ஏன்டா அங்கே அப்படி பண்ண, ஏன்டா அந்த ஆளை கொண்டு அப்படின்னு கேட்கும்போது, டே நம்ம எல்லாமே உசுருக்காக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த பணத்துக்காக தானே. ஸோ நீ வந்துட்டு பின்னாடி வந்துட்டேன், நான் தானே எடுத்து போனோம், நான் செத்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, அந்த ஆளை தாண்டா நம்ம எஸ்கேப் வந்தோம், என்னடா எஸ்கேப் ஆகி வந்தோம், அந்த ஆளை தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருந்தான், அவன் போல அதான் பிடிச்சி தள்ளி விட்டு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஒருவேளை அந்த ஆளுக்கு பதிலாக நான் அந்த இடத்துல இருந்து தான் என்னடா பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்டா முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சங்கூத் பார்த்தீங்கன்னா திட்டுறாப்புல, இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான்டா நீ இன்னும் மோசமாக இருந்துக்கிட்டு இருக்க, இன்னும் கடன் வாங்கி சுற்றிக்கிட்டு இருக்க, நீ கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா வாழ்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாட்டா உண்மை தான், நான் வந்துட்டு வாழ தகுதி இல்லாதவன் தான், என் அம்மா போடுற சொத்தை தின்னுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவன் தான் நான். ஆனால் நீ யார், நீ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரோட பெருமை, எவ்வளோ படித்து முன்னேறிட்டு இருக்க, நீ ஏன்டா ஏன் கூட இங்கே இந்த இடத்துல இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நம்ம சங்குவுக்கு செமக்கம் வருது, அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. பட் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த மாஸ்க் போட்டவனுங்களாம் வந்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கப்பா, அடுத்த ரவுண்டு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன விருந்து கொடுக்க போகிறோம், எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போகும்போது, அங்கே பாத்ரூமில் தான் நம்மக்கிட்ட காட்டுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம சேபியாக்கோட வயிற்றில் ஒரு பெரிய கண்ணாடி குத்திக்கிட்டு இருக்கு. அது கண்ணாடி எடுத்து போட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு துணியை எடுத்து கட்டி டைட்டாக கட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. 3 பேருமே நல்லா கோட் சூட்லாம் போட்டு அந்த ரூமில் சாப்பிட்றதுக்காக வராங்க. அந்த ரூமில் பாருங்களேன், அங்கே கூட பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ்லாம் இருக்குது, லைக் சர்க்கிள் ரூமு, அங்கே பார்த்தீங்கன்னா செஸ் போர்டு மாதிரி அந்த ஸ்கொயராக பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கொயர்ஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு டேபிள். ஸோ நல்ல ஒரு கேண்டில் லைட் டின்னர், அருமையாக பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பாடு, சரியான சாப்பாடு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் முட்டை, கூல் ட்ரிங்க்கு, பன்னு, கிழங்குன்னு கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்ல கறிஞ்சோரமாக சாப்பாடு போட்டிருக்காங்க. வெளுத்து கட்டுறா த லாஸ்ட் சப்பர், சாப்பிட்டு சாவலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் வெறிக்கொண்டு சாப்பிட்றாங்க. பட் சேபியாக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவளால் சாப்பிட முடியல, வயிற்றில் கத்தி குத்தி இருக்கலாம், எப்படி சாப்பிட முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரையும் குறையமாக தான் சாப்பிட்றா. பட் மிச்சம் 2 பேரும் அவசரமாக நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு டேபிள் மேலேயே பார்த்தீங்கன்னா அவனுங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு கத்தியை வச்சுட்டு போயிடுறானுங்க. அப்போ இங்கேயே கேம் ஆரம்பிக்க போறீங்களாடா அப்படின்னு சொல்லி அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது, கத்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்து பற்றிக்க வச்சுட்டு எல்லாமே இப்போ ரூமுக்கு தூங்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் இப்போ சும்மா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம சேபியாக்க பார்த்தீங்கன்னா நம்ம கீஹூன் பார்த்துறாரு. பார்த்துட்டு அவள் பக்கத்தில் அவளை போய் எழுப்பிட்டுறாப்புல, அலறாத, நான் கொட்டுறதா இருந்தால் அப்பயே கொண்டுட்டு இருப்பேன், ஜஸ்ட் பேசிட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காப்புல. சேபியாக்கும் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஆள் இருக்கிறனால இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அவங்களோட ஸ்டோரிஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சேபியா கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சேபியாக்கு ஆக்சுவலி கீஹூன் பார்த்து கேட்குறாங்க, இந்த காசு திருப்ப என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருப்பேன், அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், என் அம்மாவுக்கு அந்த சுகர் வியாதி டயபெட்டிஸ் இருக்குது, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வெளியே போய் நல்ல வாழ்க்கை வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சேபியாக்கு என்ன சொல்கிறான்னா, நானும் வந்துட்டு என் தம்பியை போய் காப்பாற்ற போகிறேன். உனக்கு தம்பி இருக்காளா? ஆமாம், உன் பொண்ணுக்கு என்ன வயசு? 10 வயசு, என் தம்பிக்கும் அதே வயசு தான். ஸோ நான் போய் என் தம்பியை காப்பாற்ற போகிறேன். எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவில் இருந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள என் ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து வீட்டை வாங்கி அந்த இடத்துல நல்லா வாழ போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, அதுக்கு வந்து கிளாஸ் உனக்கு நிறைய மிச்சம் இருக்குமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, சேபியாக்கு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியலன்னா நீ வெளியே போய் என் தம்பியை பத்திரமா பார்த்துக்கிட்டு அப்படின்னு கேட்கும்போது, அப்போல்லாம் பேசாத, நம்ம 2 பேருமே இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறோம், காசை சமமாக பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த பக்கம் சங்கு கத்தியை கீழே போட்டுறாரு. கீழே போட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீஹோன் நம்ம சங்குவே கொண்டாடலாம் அப்படின்னு இருந்துச்சு போகும்போது, சேபியாக்கு பின்னாடி இருந்து வேணாம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. திடீர்னு சாஞ்சிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீஹோன் கத்திக்கிட்டு அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா கதவை தட்டி வெளியே இந்த எல்லாத்துக்கு ஹெல்ப் கூப்பிடுறாங்க. லைட்ஸ் ஆன் ஆகுது. அவனுங்களுமே உள்ள ஹெல்ப் பண்ண வருவானுங்கன்னு பார்த்தா பொட்டி தூக்கிட்டு வரானுங்க. என்னடான்னு பார்த்தா அந்த சேபியாக் பக்கத்தில் இப்போ சங்குவன் நின்றுக்கிட்டு இருக்காரு. சங்குவன் நின்று என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது மிஸ் கீஹோன் வந்து பார்த்தா நம்ம சேபியாக்க சங்கு பார்த்தீங்கன்னா குத்தி கொண்டுட்டாரு கழுத்துலேயே. ஆக்சுவலி இதுக்கான ஃபோர் ஷேடோவிங்க 2வது எபிசோட்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த எபிசோட்லேயே கூட எடுத்துட்டிங்கன்னா நம்ம சேபியாக்கு வந்து ஆக்சுவலி ஒருத்தர் புரோக்கரோட கழுத்தில் கத்தி வைப்பால. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேபியா கழுத்து அறுப்பட்டு தான் செத்துருக்கா. ஸோ கர்மா வினைவதித்தவன் வினையாக இருப்பான் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டியிருந்திருக்காங்க. அந்த ரவுடி பையன் அப்படி தானே சாவான். அந்த 2வது எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவன் பிரிட்ஜிலேருந்து கீழே விழுவான். அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த கண்ணாடி பிரிட்ஜிலேருந்து கீழே விழுவான். சரி, அதை போன எபிசோட்லேயே சொல்லலாம் முட்டனே. சரி விடுங்க, என்னவோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சங்குவும் கீஹோனும் சண்டை போட போக சுற்றி இந்த சோல்ஜர்ஸ்லாம் அவரை தடுத்து நிறுத்துறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா எபிசோடு முடியுது. பட் அதே சமயத்தில் சைடில் இன்னொரு ஸ்டோரி போயிட்டுருக்கோம். நம்ம டிடெக்டிவை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம ஃப்ரண்ட் மேன் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருப்பார்ல, ஃபாலோ பண்ணி டேரெக்டாக ஒரு தீவுக்கே போயிடுறாங்க. அந்த தீவில் இந்த ஆக்சிஜன் டேங்க் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அங்கேயே போட்டுட்டு நம்ம டிடெக்டிவ் அங்கே எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்காரு. ஃப்ரண்ட் மேன் ஆக்சிஜன் சிலிண்டரை சுட்டுட்டு போயிட்டுருக்காரு. ஏன்னா திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டானா, ஸோ அதனால் அதை ஷூட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் அந்த டிடெக்டிவை தேடி போயிட்டுருக்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த எடுத்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே சென்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் சிக்னல் கிடைக்கல. வேற ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசலான்னு ட்ரை பண்ணும்போது அங்கேயும் சிக்னல் கிடைக்கல. ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மலை மேலே ஓடி போய் கரெக்டாக ஒரு எஜ்ஜில் நின்றுறாரு. ஃப்ரண்ட் மேனாக ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கண்ணை கட்டி மிரட்டுறாரு. நான் தான் போலீஸ், எல்லாரும் கண்ணை கீழே போடுங்க அப்படின்னு சொல்ல, உன் கண்ணு கீழே போடுறதுலாம் சரிதான்ப்பா, கொரியன் போலீஸ் இவ்வளோ வேலை செய்கிறீங்களா, ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டியே,
உங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கன்னில் பார்த்தீங்கன்னா ஒரு சேம்பரை எம்டியாக வைக்கணும், இன்னொரு சேம்பரில் ஃபேக் புல்லட் இருக்கணும். அப்படி பார்த்தா மிச்சம் இருக்கிறது 3 புல்லட் தான். அப்போ இந்த 3 புல்லட் இருக்குன்னா ஆல்ரெடி லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கும் என் ஆளை கொள்றதுக்கும் 2 புல்லட்டை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு புல்லட் தான். ஸோ கன்னை கீழே போடு அப்படின்னு சொல்லும்போது கன்னை கீழே போட்டுனா உயிரோடாவது இருக்கலாம்னு சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து உன்னை கொள்றதுக்கு ஒரு புல்லட் போதுண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட் மேன முன்னாடி வராப்ல. பட் பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சனா டெடெக்டிவ் ஷூட் பண்ணிடுவாங்க. வந்துட்டு அவர் ஷூட் பண்ணிடுறாங்க. டெடெக்டிவ் அந்த இடத்துல ஃப்ரண்ட் மேன ஷோல்டரில் ஷூட் பண்ணிடுறாரு. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா கன் பண்ணிட்டு இருங்கடா நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இப்போ நீ உயிரோட வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது உண்மையை சொல்லியா யார் யா நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃப்ரண்ட் மேன் தன்னோட மாஸ்க் கழட்டுறாப்ல. கழட்டினா தான் தெரியுது இந்த டிடெக்டிவோட காணாம போன பிரதர் தான் அந்த ஃப்ரண்ட் மேன் வந்துகிட்டு இருக்காப்ல. நீயாடா ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது என் கூட வந்துடுறா அப்படின்னு ஃப்ரண்ட் மேன் கேட்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட் மேன் கன் எடுத்து அவர் பிரதரையே சுட்டுறாப்ல. ஸோ டிடெக்டிவ் மேலேருந்து கீழே விழுந்துடுறாரு. செத்துட்டாரா உசோட கரை நம்ம காட்டல, பட் கீழே விழுந்துட்டு இருக்காரு. இது நம்ம ஃப்ரண்ட் மேனுக்கு ஒரு கில்ட்டாகவே இருந்துகிட்டு இருக்கு. டேரெக்டாக ரூமுக்கு போறாரு. ரூமுக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டரில் இருக்கிற புல்லட் எடுக்க ஆப்போசிட்டில் இருக்கிற கண்ணாடியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் இருந்துட்டு ஏன்டா என்ன சுட்டன்னு கேட்குற மாதிரி இருக்கு. சைடில் ஒரு சாங் ஓடுறதோட அத்தோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. ரொம்ப ஒரு ஷார்ட்டான எபிசோடு தாங்க. அடுத்த எபிசோடில் தான் நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்த எபிசோடில் நம்ம மீட் பண்ணலாமா? அவ்வளோ கைஸ் இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை பாய்.